Build your dreams, live rich, and leave rich. வணக்கம். லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மள பல பேர் செழிப்பா வாழறதுன்னா ஒரு பெரிய பங்களா, காஸ்ட்லியான காருன்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மையான செழிப்பு இல்லைங்க. உண்மையான செழிப்புங்கிறது மன அமைதி. உங்க பணத்தை பத்தி எந்த கவலையும் இல்லாம உங்க வாழ்க்கையை நீங்க முழுசா வாழற சுதந்திரம் தான் அது. இந்த விளக்கம் ஒரு முதலீட்டு ஆலோசனை கிடையாது. உங்க நிதி பயணத்துக்கான ஒரு வழிகாட்டி மட்டுமே. தேவைப்பட்டா ஒரு உரிமம் பெற்ற ஆலோசகரை அணுகுங்க. இன்றைய உலகத்துல அமைதியா இருக்கிறது எவ்வளவு பெரிய சவால் இல்லையா? குறிப்பா பண விஷயத்துல மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம், அடுத்து என்ன முடிவு எடுக்கிறதுங்கிற அழுத்தம், இதெல்லாம் நம்ம மன அமைதியை கெடுக்குது. ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க, உங்களுக்காக வேலை செய்யற, உங்க உணர்ச்சிகளால பாதிக்கப்படாத ஒரு ஆட்டோமேட்டிக் வெல்த் மிஷினை உருவாக்க ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் அமைதியான முதலீட்டாளருங்கிற ரகசியம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். இந்த மேற்கோளை பாருங்களேன். செல்வத்தோட உண்மையான அளவுகோல் பணம் இல்ல, அது நேரம். இதுக்கு என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. கோடிக்கணக்கில் பணம் இருந்து அதை அனுபவிக்க நேரமும் சுதந்திரமும் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? உண்மையான செல்வம்னா காலையில அலாரம் இல்லாம எந்திரிக்கிறது, உங்க குடும்பத்தோட நிறைய நேரம் செலவு பண்றது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறது, அதாவது உங்க நேரத்தை நீங்களே கண்ட்ரோல் பண்றதுதான். நம்ம முதலீட்டு பயணத்தோட உண்மையான இலக்கு இதுதாங்க. சரி, அப்போ இவ்ளோ குழப்பம் நிறைஞ்ச கணிக்கவே முடியாத இந்த உலகத்துல நாம எப்படிங்க அமைதியா இன்வெஸ்ட் பண்றது? இது ஏதோ டெக்னிக்கலான கேள்வி மட்டும் இல்ல, இது நம்ம வாழ்க்கை தரத்தை பத்தின கேள்வி. மார்க்கெட் நியூஸ் பார்த்து பயப்படாம ராத்திரி நிம்மதியா தூங்க வைக்கிற ஒரு முதலீட்டு முறையை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அதுக்கான வழியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். முதலீட்டு உலகத்துல நமக்கு இருக்கிற மிகப்பெரிய எதிரி மார்க்கெட் கிடையாது. அது வேற யாரும் இல்ல, நாம தான். நம்ம மூளை பேராசை, பயம்னு ரெண்டு சக்தி வாய்ந்த உணர்ச்சிகளால இயக்கப்படுது. இந்த உணர்ச்சிகள் நம்மள ஒரு வலையில சிக்க வைக்குது. அதுதான் உணர்ச்சிகரமான சந்தேக வலை. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மூளை சில சமயம் நமக்கு எதிராவே வேலை செய்யும். உதாரணத்துக்கு நஷ்ட தவிர்ப்புன்னு ஒன்று இருக்கு. அதாவது ₹1 சம்பாதிக்கிற சந்தோஷத்தை விட ₹1 நஷ்டமாகிற வழி நமக்கு 2 மடங்கு அதிகமா இருக்குமா. அதனாலதான் மார்க்கெட் லேசா சரிஞ்சா கூட நாம பயந்தே எல்லாத்தையும் வித்துடுறோம். இல்லனா அதிக நம்பிக்கை, எனக்கு எல்லாம் தெரியும், மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு நான் கணிச்சிடுவேன்னு நினைக்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, யாராலையும் மார்க்கெட்டை துல்லியமா கணிக்கவே முடியாது. இந்த மாதிரி எண்ணங்கள் தான் நம்மள தப்பான நேரத்துல வாங்கவும் விற்கவும் தூண்டுது. இங்க 2 பாதை இருக்கு. ஒன்னு புயல்ல சிக்கின கப்பல் மாதிரி, எப்போ விற்கணும் எப்போ வாங்கணும்னு ஒரே குழப்பம், டென்ஷன், மன அழுத்தம். இன்னொன்னு ஒரு அமைதியான கடல்ல ஒரு பாலத்துல சீரா போற மாதிரி, நம்ம இலக்கு தெளிவா தெரியுது, பயணம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இதுதான் உணர்ச்சிகரமான முதலீட்டுக்கும் முறையான முதலீட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க எந்த பயணத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க? அந்த அமைதியான பயணத்துக்கான வண்டி இதோ இங்கே இருக்கு. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சுருக்கமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச SIP. இதுதான் நம்மளோட தானியங்கி செல்வ இயந்திரம். சிப்புன்னதும் ஏதோ பெருசா காம்ப்ளிகேட்டடா நினைக்காதீங்க. இது சிம்பிளா ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி தான். ஆனா பேங்க்ல இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல. மாசம் ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு குறிப்பிட்ட தொகை உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எடுக்கப்பட்டு நீங்க தேர்ந்தெடுத்த ஃபண்ட்ல முதலீடு செய்யப்படும். ஒரு தடவை செட் பண்ணிட்டா போதும், அப்புறம் நீங்க அதை மறந்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த உதாரணம் ரொம்ப அருமை. நீங்களே காரை ஓட்டி எந்த ரூட்ல போறது, எங்க பிரேக் போடுறதுன்னு டென்ஷன் ஆக தேவையில்லை. அதுக்கு பதிலா ஒரு சொகுசு பஸ்ல ஜன்னல் சீட் வாங்கி உட்கார்ந்திருக்கீங்க. அந்த பஸ்ஸோட டிரைவர் ஒரு ப்ரொஃபஷனல், அதாவது ஃபண்ட் மேனேஜர். மார்க்கெட்டோட ஏற்ற இறக்குங்கிற பாதையில அவர் பத்திரமா ஓட்டிட்டு போவார். நீங்க ஜாலியா ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து பயணத்தை ரசிக்க வேண்டியதுதான். சரி, இப்போ SIPய இவ்ளோ பவர்ஃபுல்லா மாத்துற அந்த முக்கிய டெக்னிக் என்னன்னு பாப்போமா? இப்போ SIPயோட மேஜிக்கை நேரடியாவே பாருங்க. ஜனவரியில உங்க ₹5000க்கு 50 யூனிட் கிடைக்குது. ஆனா பிப்ரவரியில பாருங்க, மார்க்கெட் கொஞ்சம் இறங்குனதும் அதே ₹5000க்கு இப்போ 62.5 யூனிட் கிடைக்குது. விலை கம்மியாகும்போது ஒரு தள்ளுபடி விலையில வாங்குற மாதிரி நீங்க எதுவும் பண்ணாமலேயே உங்க பணம் ஆட்டோமேட்டிக்கா அதிக யூனிட்களை வாங்குது. விலை ஏறும்போது குறைவா வாங்குது. இதுதான் ரூபாய் மதிப்பு சராசரி. அப்போ இதோட முக்கியமான நன்மை என்ன தெரியுமா? மார்க்கெட்டை எப்போ டைம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய டென்ஷனே நமக்கு இல்லாம போயிடுது. மார்க்கெட் சரியும் போது நாம பயப்பட தேவையில்லை, உண்மையில சந்தோஷப்படணும். ஏன்னா நம்ம பணம் அதிக யூனிட்களை வாங்குது. இது முதலீட்டை ஒரு சூதாட்டமா பார்க்காம ஒரு ஒழுக்கமான ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா மாத்துது. சரி, நம்ம சிப் இன்ஜின் இப்போ நல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த செல்வம் சேர்க்கிற வேகத்தை இன்னும் எப்படி அதிகப்படுத்துறது, அதாவது சூப்பர் சார்ஜ் பண்றதுன்னு பார்க்கலாமா? உங்க SIP மிஷின் இப்போ ஸ்மூத்தா ரன் ஆகிட்டு இருக்கு. இது எப்படி சூப்பர் சார்ஜ் பண்றது? 2 வழிதான். 1, ஸ்டெப் அப் SIP.
உங்களுக்கு சம்பளம் உயர்வு வரும்போது உங்க முதலீட்டையும் லைட்டா ஏத்துறது. இது உங்க செல்வத்தை ராக்கெட் வேகத்துல வளர வைக்கும். ரெண்டாவது, டைரக்ட் பிளான்ஸ். இது ஒரு சின்ன சீக்ரெட் மாதிரி. இதன் மூலமா நீங்க இடைத்தரகர் கமிஷனை தவிர்த்து உங்க வருமானத்தை இன்னும் அதிகமாக்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 1.5 கோடி ரூபாய். இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு லைஃப் சேஞ்சிங் அமௌண்ட். இது உங்க சீக்கிரமான ரிட்டையர்மெண்ட், உங்க புள்ளையோட உலகத்தரம் வாய்ந்த படிப்பு, இல்லனா உங்க கவலை இல்லாத வயதான காலம். இந்த வித்தியாசம் எப்படி வந்துச்சு தெரியுமா? ரெகுலர் பிளானுக்கு பதிலா டைரக்ட் பிளானை தேர்ந்தெடுத்த ஒரே ஒரு சின்ன முடிவால தான். ஒரு சின்ன முடிவு 30 வருஷத்துல இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்க. ஏன் டைரக்ட் பிளான் ஒரு ராக்கெட் மாதிரி வேகமா போகுது? காரணம் ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு பொருளை நேரா ஃபேக்டரியிலேருந்து வாங்கும்போது விலை கம்மியா இருக்கும். அதே கடையில வாங்கும்போது கடைக்காரரோட கமிஷனும் சேரும் இல்லையா? அதே கணக்கு தான் இங்கேயும். ரெகுலர் பிளான்ல இடைத்தரகர்களுக்கு கமிஷன் போகுது. இது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிற பேர்ல உங்க வருமானத்திலிருந்து ஒரு சின்ன சதவீதத்தை ஒவ்வொரு வருஷமும் எடுத்துக்கும். அது பார்க்க சின்னதா தெரிஞ்சாலும் 30 வருஷத்துல அது உங்க செல்வ வளர்ச்சியோட வேகத்தை கணிசமா குறைச்சிடும். சரி, இவ்ளோ நேரம் டெக்னிக்கலா பேசணும். ஆனா இதெல்லாம் எதுக்கு? நம்ம வாழ்க்கையோட உண்மையான கனவுகளை அடையறதுக்கு தான். நாம எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம்? வெறும் நம்பர்ஸை பார்க்கவா? இல்ல. இந்த படங்களை பாருங்க. உங்க குழந்தையோட பட்டமளிப்பு விழா, உங்க சொந்த வீடு, உங்க துணையோட ஒரு அமைதியான ஓய்வு காலம். இதுதான் நம்ம உண்மையான செல்வம். எஸ்ஐபிங்கிறது இந்த கனவுகளை எல்லாம் நனவாக்குற ஒரு கருவி. உங்க லட்சியங்களுக்கு எரிபொருள் நிரப்புற ஒரு சக்தி. ஜான் போகிலோட இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை சொல்லுது. அடுத்த சூப்பர் ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வைக்கோல் பொருளை ஊசியை தேடுற மாதிரி. அது ரொம்ப கஷ்டம், கிட்டத்தட்ட முடியாத காரியம். அதுக்கு பதிலா அந்த வைக்கோல் பொருளையே வாங்கிடுறது தான் புத்திசாலித்தனம். மியூச்சுவல் ஃபண்ட் அதை தான் செய்யுது. அது ஒரே பங்குல முதலீடு பண்ணாம பல கம்பெனிகள்ல உங்க பணத்தை பரவலாக்கி உங்க ரிஸ்க குறைக்குது. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஆரம்பிக்கிறது கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா இல்ல. இதோ பாருங்க, 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். உங்ககிட்ட பான் கார்டும் பேங்க் அக்கவுண்ட்டும் இருந்தா முதல் படி முடிஞ்சது. கேவைசி சரிபார்ப்ப ஆன்லைன்லயே சில நிமிஷத்துல முடிச்சிடலாம். அப்புறம் உங்க கோல்க்கு ஏத்த ஃபண்டை தேர்ந்தெடுத்து மாசம் 500 ரூபாய் மாதிரி ஒரு சின்ன தொகையில கூட உங்க எஸ்ஐபியை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கிறது தான் மிக முக்கியமான படி. இப்போ கேள்வி இதுதான். உங்க நிதி சுதந்திரத்துக்கான, உங்க மன அமைதிக்கான பயணத்தை நீங்க எப்ப தொடங்க போறீங்க? சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்காதீங்க. சிறந்த நேரங்கிறது நீங்க தொடங்குற நேரம் தான். அந்த நேரம் இன்னைக்காவே இருக்கலாம். இந்த விளக்கத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஞாபகம் வச்சுக்கோங்க, செழிப்பா வாழுதுங்கிறது ஆடம்பரமா செலவு பண்றது இல்ல, சுதந்திரமா வாழுறது. உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. செழிப்பா வாழுங்க. செழிப்பான ஒரு பாரம்பரியத்தை விட்டு செல்லுங்க. அடுத்த முறை சந்திக்கிறவரை உங்க பயணத்தை தொடங்குங்க.